Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நல்ல சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து பேக்கரி ஸ்டைல்ல நம்ம வீட்லயே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணலாம். இன்னைக்கு நம்ம முட்டை எதுவும் பயன்படுத்தாம தயிர் வச்சு ரொம்ப சிம்பிளா சூப்பரா பண்ணிருக்கோம். சோ கண்டிப்பா நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 1/2 கப் அளவுக்கு தயிர். இந்த தயிர் பாத்தீங்க அப்படினா அதிகம் புளிப்பு இல்லாத தயிரா இருக்கணும். யோகர்ட் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா இதுல அதே 1/2 கப் அளவுக்கு பால். இந்த பால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து நம்ம வந்து அப்படியே சேர்த்துற கூடாது. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு பிரவுன் சுகர் வந்து சேர்க்கணும். நீங்க வந்து நார்மல் சுகர் அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/4 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்க பட்டர் சேர்க்கலாம், இல்லைன்னா ரிஃபைனட் ஆயில், ஃபார்ம் ஆயில் எது வேணா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சுகர் ஆட் பண்றது நீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இனிப்பா இருக்கும். இல்லை அப்படின்னா மீடியம் இனிப்பு போதும் அப்படின்னா நீங்க வந்து 1/4 கப் சேர்த்தா போதும். இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பொடி வந்து நம்ம சேர்க்கணும். இது வந்து சேர்த்துட்டு இது கூட 1 கப் அளவுக்கு மைதா. இது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தயிர், பால் இதுலயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அடிஷ்னலா நம்ம இதுல வந்து 1 கப்பு கூட பால் சேர்க்க வேண்டியது இருக்கு. நீங்க வந்து இந்த 1 கப் பாலுக்கு பதிலா நீங்க வந்து 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான சூடு இருக்கக்கூடிய தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1/2 கப் அளவு பால் சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை லேசா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம இப்போ சேர்க்கக்கூடிய இந்த பாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பா தான் இருக்கணும். கொஞ்சம் அதுக்கேற்றபடி சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு போல பால் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி பாலுக்கு பதிலாக தண்ணி கூட ஆட் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சமா சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம வந்து கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இதுல பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ நம்ம வந்து ஆட் பண்ணல. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜென்டிலா தான் மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கொக்கோ பொடி அப்புறமா மைதா எல்லாம் சளிச்சு கூட சேர்த்துக்கலாம். அப்ப இன்னும் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இது நல்லா மிக்ஸ் ஆகுறதுக்கு. இப்போ கடைசியா ஒரு 1/4 கப் அளவு கூட நம்ம பால் சேர்த்துட்டோம். மொத்தமா 1/2 கப் பால் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு இனிமே நம்ம இதுல பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து சேர்க்கணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சில நம்மளுக்கு மாவு இருக்கணும். இப்போ பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இனிமே நம்ம இதை போட்டு ஓவரா மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஜென்டிலா தான் மிக்ஸ் பண்ணணும். நான் மிக்ஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா தான் கேக் வந்து நல்லா ஃபிளஃபியா வரும். இல்லை அப்படின்னா நல்ல சப்பையா போயிடும், நல்லா வராது. நம்ம பாருங்க பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போட்டதுமே இந்த கேக்கோட பேட்டர் கொஞ்சம் கூட நம்மளுக்கு நல்ல ஃபிளஃபியா வந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு பேட்டர் ரெடி. இனிமே இதை ட்ரேல விட்டு நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். நான் வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சில் இருக்கக்கூடிய ட்ரே எடுத்திருக்கேன், ஸ்கொயர் ஷேப்ல. நீங்க வந்து எந்த ட்ரே வேணா எடுத்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ஓவன்ல தான் பேக் பண்ண போறோம். நீங்க வந்து கடாயில பேக் பண்றீங்க அப்படின்னா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்ல ஒரு 45 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. அதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஓவன்லயும் பண்ணணும். ஓவன்ல பாத்தீங்கன்னா ஒரு 180 டிகிரில ஒரு 10 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டு அடுத்தது ஒரு 45 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி பேட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்பதான் இதுல ஏர் பபிள்ஸ் எதுவுமே உள்ளே இருக்காம இருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கேக்கும் நல்லா ஒரே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்போ பேட்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்க ட்ரேல சேர்த்ததுமே பேக் பண்ணிருங்க. இப்போ இதுக்கான ஒரு சின்ன க்ரீம் வந்து ரெடி பண்ண போறோம். அதுக்காக நல்ல ஹாட்டா இருக்கக்கூடிய வாட்டர்ல ஒரு கிளாஸ் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கிளாஸ் பவுல். நான் வந்து இதுல டேரி மில்க் தான் சேர்க்க போறேன். ஒரு 5 பீஸ் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து என்ன சாக்லேட் வேணா சேர்த்துக்கலாம், மில்க் சாக்லேட் இல்லைன்னா டார்க் சாக்லேட் எது வேணா சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதோட டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து சாக்லேட் கேக்குக்கு இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான க்ரீமும் கூட. இதை வந்து நீங்க உள்ள கூட வச்சு குழந்தைங்களுக்கு 2ஆ வந்து கட் பண்ணி வச்சு கூட கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்போ பாருங்க நம்மளுக்கு க்ரீம் ரெடி. இப்போ ஓவனில் நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க நம்ம சூப்பராக பேக் பண்ணி எடுத்துட்டோம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து ஆற விட்டுட்டேன். இப்போ ஓரத்தில் நம்ம கத்தி வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கவுத்து போட்டு தட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக இலகி வரும். பாருங்க இந்த மாதிரி. இதில் வந்து பெட்ஷீட் எல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு வரும். பாருங்க இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம தட்டிட்டோம் அப்படின்னாலே அழகாக வந்துடும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே டாப்பர் மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே அளவுக்கு இருக்கிறதுக்காக. பாருங்க இந்த மாதிரி. இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டா நம்ம வந்து இதை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா ஈவனாக ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்து கேக் பீஸ் கிடைக்கும். இப்போ க்ரீமை மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது சூப்பராக செட் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். இனிமேல் நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேக்கரி கடையில் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதோட டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது டீ கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் ஈவினிங் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளெல்லாம் நிறைய லேயர்ஸோட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பர்த்டே கேக்குக்கு பேஸ் கேக்காக கூட இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.